Hi friends, welcome to South Indian Style Creations. இன்னைக்கு நான் ராகியை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம இந்த ராகியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு அயன் நிறைய வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ராகியை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ராகி முறுக்கு, ராகி பிஸ்கட் இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ராகி மிக்சர் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஒரு மெத்தட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ராகி மிக்சர் வந்துட்டு செய்கிறதுக்கு முதல்ல நான் இந்த கப்பில் வந்துட்டு ஒரு 2 கப் வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவு எல்லாமே நான் இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே கப்பில் ஒரு கப் வந்துட்டு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு 1/2 கப் வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு 2 கப்பு, ராகி வந்து 1 ஆர் 1.5 கப்பு, அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு. இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் வந்துட்டு கொஞ்சம் டைஜஷனுக்காக பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து சேர்த்தா தான் பூந்தி வந்து நம்மளுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு 2 கப், அதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ராகி மாவு ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சால்ட் இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா என்ன சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் தான். ஆல்ரெடி நான் அதோடய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாவை வந்து நான் 2 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து பூந்தி செய்கிறதுக்கு, ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறது வந்து நம்ம வந்து ஓமப்பொடி செய்வோம் இல்லையா, அதாவது சேவு மாதிரி செய்வோம் இல்லையா, ஸோ அதுக்கு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 குழிக்கரண்டி மாவை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து நான் சேவ் செய்கிறதுக்கு வந்து வச்சுக்க போகிறேன். அதாவது ஓமப்பொடின்னு சொல்லுவோம். அது மீதி இருக்கிறத வந்து நான் வந்துட்டு பூந்தி செய்ய போகிறேன். ஸோ பூந்தி செய்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கம்மியான அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ஸோ இது வந்துட்டு நான் வந்து ஓமப்பொடி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பவுலில். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டு புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து பூந்தி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். அதாவது நம்ம வந்துட்டு தோசை மாவு கரைப்போம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து இருக்கணும். தோசை மாவு மொண்டு நம்ம ஊற்றும் போது எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. கரெக்டாக நம்ம தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். நான் இந்த கரண்டி தான் வந்துட்டு பூந்தி போடுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்ஸ் வந்து விட்டு பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூந்தி போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா முத்தாக வந்துட்டு பூந்தி விழுது. நீங்கள் வந்து மாவு வந்து கரெக்டாக வந்து கரைச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு பூந்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நீங்கள் பார்த்து வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பூந்தி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நல்லா வேகட்டும் பூந்தி. ஸோ நல்லா அலசி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு பூந்தி வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி வந்து வெந்துருச்சு.
இப்போ வந்து இது மாதிரி வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து சின்ன சின்ன பூந்தியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஸோ அந்த கரண்டியில் வராது. இது மாதிரி சின்ன கரண்டியை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருகி கசக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவு எல்லாமே யூஸ் பண்ணி நான் இவ்வளோ காரா பூந்தி வந்து செஞ்சுருக்கேன். காரா பூந்தி செய்கிறதுக்கு வந்து மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வந்து நம்ம கரைக்கணும். அந்த மாதிரி கரைச்சா தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு காரா பூந்தி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பார்ட் மாவு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஓமப்பொடி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து சப்பாத்தி மாவு நம்ம பிசைறோம் இல்லையா, பரோட்டாவுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்துட்டு புளியும் போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து புளிய முடியும். ஸோ பரோட்டாவுக்கு வந்து மாவு பிசைவோம் இல்லையா, அந்த சாஃப்ட்னஸ்க்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. ஸோ லைட்டாக வந்து ஆயில் விட்டு லாஸ்ட்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தால் மாவு வந்து நம்மளால் வந்துட்டு அந்த புளிய முடியாது. ஸோ கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வந்துட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மோல்டு தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்துக்க போகிறேன் ஓமப்பொடி செய்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை ஃபில் பண்ணி வச்சுட்டு ஹீட்டான ஆயிலில் வந்து இது மாதிரி வந்து புளிஞ்சு விடுங்க. ஸோ மாவு வந்துட்டு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து புளிய வரும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வந்து கை வந்து ரொம்ப வலி எடுத்துரும். ஸோ இது மாதிரி வந்துட்டு பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வந்துட்டு விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து விடுங்க. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு, எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு நம்மளால வந்துட்டு புளிய முடியும். இல்லைனா நம்மளால் ஒரு ரவுண்ட் கூட வந்துட்டு புளிய முடியாது. ஸோ நான் எந்த அளவுக்கு உங்களால் வந்து சாஃப்டாக பிசைய முடியுமோ, நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசையும் போல அந்த சாஃப்ட்னஸ்க்கு வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா இந்த பக்கம் வெந்துடுச்சு. பபிள்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒரு கம்பி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கம்பி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கரண்டியிலே கூட எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் வந்துட்டு ஓமப்பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓமப்பொடியும் நம்ம செஞ்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3.5 கப்பு தான் வந்துட்டு மாவு வந்து சேர்த்தோம். ஆனால் வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து மிக்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட பாருங்கள். ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஓமப்பொடியும் காரா பூந்தியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி ஓமப்பொடி வந்துட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரா பூந்தி ஓமப்பொடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி வந்து பூண்டை வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீனட் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில். இப்போ நம்ம வந்துட்டு காரா பூந்தி போட்டோம்ல, அதே கரண்டியை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட எண்ணெயில் போடலாம். ஸோ நான் இந்த கரண்டியை எடுத்து தான் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ கடலைக்கொட்டை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி கரண்டியில் வந்து கொட்டி இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகணும். அது இல்லாத அது கொஞ்சம் வெடியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ரொம்ப விட்டுறாதீங்க, ரொம்ப விட்டால் தீஞ்சிரும், ஸோ கசப்பாயிரும். இது மாதிரி வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பாருங்கள், நல்லா வெடிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டாவே இது மாதிரி நல்லா பொரிஞ்சிரும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2 to 3 செகண்ட்லேயே வந்து நல்லா பொரிஞ்சிரும். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி கரண்டி இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஆயிலே ஒரு சிலது வந்து நின்றும். ஸோ இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்களா ஒன்று கூட மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டும், அதுவும் வந்து இது கூடவே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 செகண்ட் விடுங்க, போதும், அதுலேயே ஃப்ரை ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் நம்ம இந்த காரா பூந்திஸ் ஓமப்பொடி கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் காரம் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ஒரு மொறுமொறுப்பான ராகி மிக்சர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ராகி மிக்சர் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிக்சர் வந்துட்டு இது மாதிரி ராகியில் வந்து செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாத ராகி வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கிரியேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.